தமிழர்கள நீங்க 52லிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மிக ஆளுமை மிக்க, வசீகரமிக்க தலைவர்களையே அவர்கள் நாடி இருக்கிறார்கள். அதுல பக்தவத்சலம் மட்டும் விதிவிலக்கா நீங்க வச்சுக்கலாம். அவரு இடையில வந்தவரு. அவருக்குன்ட்டு யாரும் இல்ல. மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய வசீகர ஆளுமைகள் சமீப காலங்கள்ல. அதனால அவங்க அந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு முதல்வர் விஜய் அந்த இடத்துல இருக்கார். அவர் அந்த இடத்த தக்க வச்சுக்குவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, இன்னொரு ஒரு சீமானாக அண்ணாமலை உருவாவதற்கு அவரு ஒரு ஒரு சக்தியாக, அவருக்குன்ட்டு ஒரு ஆதரவு தளமும் ஒவ்வொரு தொகுதியிலயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால், நீங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வரவேற்பறைக்கும் போய் உட்கார வேண்டும். அந்த இடத்துக்கு உங்கள கொண்டு போறது வந்து ஒரு வசீகர ஆளுமை தான் கொண்டு போகும். இப்போ தொலைக்காட்சி விஜய் கொண்டு அவர்களுக்கு போகும். கிடைத்த மாதிரி ஒரு ஆமா, புகழ் வந்து அண்ணாமலைக்கு ஆமா. இருக்கான்னா அதுல வந்து விஜயகாந்துக்கே அதுக்கு நடக்கல. விஜயகாந்துக்கே திரைப்படங்கள் மூலமாக ஒவ்வொரு வரவேற்பறையிலும் போய் உட்கார்ந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கே அது வந்து கைகூடல முழுசா. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு அறிவார்ந்த தளத்தில் நீங்கள் அரசியல் ஆட வருகிறீர்கள் என்றால், அறிவார்ந்தவர்களை மட்டுமே கொண்டது அரசியல் அல்ல. அது ஒரு சின்ன பகுதி.